எந்த கவுன்சிலர்ட்டையும் எந்த கட்சி பாகுபாடும் இல்லாமல் பணி சிறப்பான முறையில் செயல்படுத்திட்டு இருக்கோம். ஓட்டே போடாதவங்க கூட ஏன் ஓட்டு போடலைன்னு வருத்தப்படணும். அந்த அளவுக்கு நம்மளோட சேவை இருக்கணும். எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். 3 ஆண்டு காலம் பட்டுக்கோட்டை நகராட்சியில் அனைத்து வளர்ச்சி திட்டங்களுக்கும் எங்களுக்கு துணை புரிந்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும், துணை முதல்வர் அவர்களுக்கும், நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், அனைத்து நகர்மன்ற உறுப்பினர்களுக்கும், நகராட்சி அதிகாரிகள், தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல இந்த 3 ஆண்டு காலத்தில் நிறைய பல வருடங்களாக பராமரிப்பு இல்லாமல் இருந்த குளங்களை முதல்ல தூர்வாரி இருக்கும் போது 5 குளங்களுக்கு பராமரிப்பு பணியும் தூர்வாறுதல் பணியும் நடைபெற்றிருக்கு. 2வதாக 4 புதிய பூங்காக்கள் அமைச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பூங்காக்களை சீர் செய்கிற பணி, மேம்படுத்துகிற பணி தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. அது ஒவ்வொரு நகர்மன்ற உறுப்பினரோட அனைத்து கோரிக்கைகளையும் நாங்கள் நிதிக்கு ஏற்ற மாதிரி எல்லாரையும் சரிசமமாக வச்சு எல்லாருக்கும் என்ன வேலை வேணும் அப்படிங்கிறத நாங்கள் ஒவ்வொரு முறையும் சப்ஜெக்டில் வச்சு அவங்களோட தீர்மானத்தை நிறைவேற்றி வேலை செஞ்சு கொடுத்துட்டே தான் இருக்கோம். இதுக்கு எங்களுக்கு அனைத்து நிதியும் ஒதுக்கி கொடுக்குற நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம பட்டுக்கோட்டை நகராட்சியில் புதிய பேருந்து நிலையம் ஒன்று, அது கூடிய சீக்கிரம் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துடும். நம்ம காசாங்குளம் வடகரையில் தினசரி மார்க்கெட் ஒன்று அமைச்சிருக்கோம். அது பழைய பேருந்து நிலையத்தில் ஒரு வணிக வளாகம் புதிதாக கட்டப்பட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் அறிவுசார் மையம், இப்படி ஒவ்வொரு வளர்ச்சி திட்டங்களும் சிறப்பான முறையில் நம்ம பட்டுக்கோட்டை நகராட்சியில் நடந்துகிட்ருக்கு. இதில் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போது 21/2/2025 மாண்புமிகு நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் திருச்சியில் கலந்தாய்வு கூட்டம் வச்சுருக்காங்க. அப்போ அவங்க எங்கள்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு என்ன கோரிக்கை வேணும், உங்களுக்கு என்ன பணி செய்யணும் சொல்லுங்கள், நாங்கள் செஞ்சு தரோன்னு சொல்லும்போது எல்லா வார்டுக்கும் தேவையான அனைத்து வேலைகளையும் நாங்கள் எழுதி கொடுத்துருக்கோம். ரோடாகட்டும், ட்ரைனேஜ் ஆகட்டும், ஸ்ட்ரீட் லைட் ஆகட்டும், எல்லாமே எழுதி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இதுக்கு கூடிய சீக்கிரம் நிதி ஒதுக்கி வேலையை செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே நம்ம நகராட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த கவுன்சிலர்ட்டையும் எந்த கட்சி பாகுபாடும் இல்லாமல் பணி சிறப்பான முறையில் செயல்படுத்திகிட்டு இருக்கோம். எப்படி கேட்டிங்கன்னா, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொன்னது தான், ஓட்டே போடாதவங்க கூட ஏன் ஓட்டு போடலைன்னு வருத்தப்படணும். அந்த அளவுக்கு நம்மளோட சேவை இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சேர்மன் ஆனப்போ நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னாங்க. அதை இன்னும் நாங்கள் மனசில் எடுத்துக்கிட்டு மக்கள்கிட்டேருந்து ஓட்டு வாங்கியிருக்காங்க. அவங்கெல்லாம் மக்கள்கிட்ட எந்த கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுக்கு என்னென்ன தேவையோ நாங்கள் எல்லாத்தையும் சிறப்பான முறையில் செயல்படுத்திகிட்ருக்கோம். இந்த 2 ஆண்டு காலத்துலேயும் அனைத்து வேலைகளையும் நாங்கள் கண்டிப்பாக இந்த அரசாங்கமாவது செய்து கொடுக்கும். எங்களுக்கு அனைத்து நகர்மன்ற உறுப்பினர்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதே போல் பொதுமக்களுக்கு எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் எந்த நேரத்துலையும் எப்போ வேணால் என்னை அணுகலாம். கண்டிப்பாக உங்களுக்கான அனைத்தையும் நாங்கள் செய்து கொடுக்க தயாராக இருக்கோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.